எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அற்புதமான ஒரு நம்ம தமிழர்களுக்கு உரித்தான இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு மிகுந்த இந்த நன்னாள் தமிழர்களுடைய வாழ்வின் அந்த கலாச்சாரத்தை, பண்பாடை, அந்த வாழ்வியல் முறையை இயற்கையோட எப்படி நம்ம இந்த உலகத்திற்கே கொடுத்துருக்குறோம். அந்த நன்னாள் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு ஒரு உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுக்கப்பட்ட ஒரு இனம் இருந்துச்சுன்னா அது தமிழர்கள் தான். அதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்தேறி இருக்கிறதுனா அது தமிழர்களுடைய வாழ்வை குறிக்கிற ஒரு நாளாக இந்த தமிழ் புத்தாண்டை வைத்திருக்கிறார்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே அந்த தமிழ் புத்தாண்டில் எது வருகிறதுனா உலகியல் சான்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தமிழில் இருந்திருக்காங்க. நீங்கள் விஞ்ஞானி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் இருந்திருக்கிறாங்க. வனசாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாங்க தமிழில் இருந்திருக்காங்க. அப்போ எல்லோருமே இங்கே தமிழில் இருந்திருக்காங்க. ஆயுர்வேதிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழன் தொட்ட விஷயங்கள், தமிழன் தொடாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. இப்போ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 14/4/2026 மேஷ சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது மகர சங்கராந்தி தை மாதம்னா மேஷ சங்கராந்தி தமிழ் புத்தாண்டு. மேட ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற காலத்தை நம்ம தமிழ் புத்தாண்டாக சித்திரை 1 நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னோர்களுடைய அந்த அற்புதமான அந்த தருணத்தில் உங்கள் எல்லோரையும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இது ஏதோ ஒரு காணொலின்னு என்று நினச்சிட்டு இருக்க வேண்டாம். தமிழர்களுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா விஞ்ஞானத்தை தொட்டு இருந்திருக்கிறது. ஒரு சூரியன் மேட ராசி ஃபர்ஸ்ட் ராசியில் பிரவேசிக்கிற ஒரு நாளை சித்திரை 1 அதுதான் தமிழர்களுடைய ஆண்டுன்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஏர் உழுவுற மக்கள்லேருந்து, இன்னைக்கு ஏர் உழுவுற இந்த விவசாயத்திலேருந்து ஏஐ தொழில்நுட்பம் இருக்கிறது வரையில் இன்னைக்கு தமிழன் பேசப்படுகிறான். இதற்கு காரணம் என்னன்னா அவன் ஆண்டுகளை தனக்கே உரியான பாணியில் ஆண்டுகளை வடிவமைச்சு வச்சிருக்கிறான். அப்போ இந்த ஆண்டு என்னன்னா ஸ்ரீ பராபவா அப்படிங்கிற ஆண்டாக இந்த 40வது ஆண்டாக வைத்திருக்கிறார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டு பராபவா ஆண்டு, இது 40வது வருஷம். 40 வரிசையாக எண்ணிட்டு இருந்தீங்கன்னா, 1லேருந்து வரிசையாக எண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது 40வது ஆண்டு. ஆனால் கலியுகத்தில் இது யுகங்களாகவும் பிரித்து இருக்கிறான். யுகங்களாக வம்சாவழியாக அப்படியே கடத்தி இங்கே கொண்டுட்டு வந்து இப்போ நிறுத்திருக்கிற இந்த தமிழ் ஆண்டுகளை பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு பாடல்கள், வெண்பாக்கள், அதுக்குன்னு ஒரு ரிஷிமார்களும் தவமார்களும் சவசீலர்களும் கொண்டு வந்த விஷயங்கள் தான் நீங்கள் அடங்கியிருக்கு. அப்போ தமிழ்னு பேசுகிற தமிழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தமிழர்கள் வானியல் சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள். இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் இங்கே இருக்கிற தமிழ் புத்தாண்டு தமிழருடைய பஞ்சாங்கத்தை தான் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. அங்கே பாருங்கன்னா இப்போ பஞ்சாங்கத்திலே 2 இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா உயர் கணித திருக்கணிதப்படி அது ஒரு பஞ்சாங்கன்னு வச்சுருக்காங்க. மற்றபடி இங்கே கோயில் எல்லாம் வச்சுருக்கிற பழைய முறைகளில் உள்ள பஞ்சாங்கங்கள் வச்சுருக்கிறாங்க. அப்போ 2 முறைகளும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மனிதனுடைய அப்டேட் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கிறதுனா ஒரு பஞ்சாங்கம் என்கிறது பழைய மாடலில் பழைய விஷயத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் என்ன இருக்குன்னா ஒருத்தர் 1 மாதம் ஒரு கிரகத்தோடைய நுட்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த 1 மாதம் உபாசனத்தில் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ உயர் திருக்கணிதம் படி இந்த பஞ்சாங்கம் இதுதான் நாசாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற செயற்கைக்கோள் நுட்பமான தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டுட்டு போய் கிரகங்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய அமைப்பு இப்போ சந்திரன் சூரியனுக்குடைய டிஸ்டன்ஸை வச்சு தான் இங்கே அளவுகோலை நாமெல்லாம் ஏற்படுத்திக்கிறோம். அப்போ கோள்களோட அமைப்பை பார்க்க உள்ள இந்த டயத்தில் இந்த பௌர்ணமி முழு ஒளி பெறுகிறது. அப்போ உயர் திருக்கணிதப்படி இந்த நேரத்தில் இந்த நேரம் இப்படிப்பட்ட இடத்துல முழுமையான ஒளி பூமி எங்கும் இந்த பௌர்ணமி நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த துல்லியமான புள்ளிகளை இருக்கக்கூடியது உயர்கணிதம் என்றால் இந்த வாக்கிய முறைப்படியும் அந்த முழு 1 மாதமும் நம்ம கடைபிடிப்போம் அப்படி என்று அந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி இருக்கிறது. திருக்கோயில்கள்லாம் இன்னைக்கும் பயன்படுத்திக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் தான். அப்போ திருக்கணிதம் இப்படி இருக்கிறது. அப்போ தமிழர்களுடைய புதுமை என்னன்னா இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் செயற்கைக்கோளை போட்டு இன்னைக்கு இருக்கிற மேப்புகள்லாம் உருவாக்கி இந்த பூமியை பற்றி படம் பிடிக்கும் பொழுது பூமியோட மையப்புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டிலையும் கலாச்சாரத்திலையும் எங்கேயோ ஆறோ ஏரியோ குளமோ காடோ எங்கேயாவது ஒரு அமைப்பில் நம்ம வச்சுருந்தோம்னா இந்த மையப்புள்ளி என்றைக்காவது ஒரு இடத்துக்கு பின்னர் உள்ள சந்ததிகளுக்கு தெரியாமலே போயிடும் என்று இந்த சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் விக்கிரகத்துக்கு கீழே அந்த மையப்புள்ளி இருக்குன்னு இன்னைக்கு செயற்கைக்கோளை எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்காங்க. அப்போ விஞ்ஞானமும் அறிவியும் சாஸ்திரங்களும் எப்படி உருவாகி இருக்கிறது பாருங்கள் இந்த தமிழர்களுடைய பண்பாட்டில், தமிழருடைய கலாச்சாரத்தில். அப்போ என்ன இங்கே வந்திருக்கு பாருங்க, ஒரு இடைக்காடரோட வெண்பா கூட இங்கே இருக்கு. இந்த பிரபா பவா மேதினிலே
பின்மழை பெய்யும். அப்படின்னா பார்த்துக்கங்க, ஒரு வெண்பா 60 ஆண்டுகளுக்கும் ஒரு வெண்பா 15ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இடைக்காடர் இந்த 60 வருஷத்துக்கும் ஒரு வெண்பா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா ஒரு தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் நீங்கள் வாழும் முறையில் இன்னது நடக்கும் என்று முன்கூட்டியே செயற்கைக்கோள் மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு வெண்பா செஞ்சு வச்சிருக்கிறாரு. மேதனையில் பின்மழை பெய்யும், கால்நடைகள் தழைக்கும், அதாவது கால்நடைகள்லாம் தழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா கால்நடைகளுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இருந்துராது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பல்லுயிர்களெல்லாம் இன்பம் தோறுவது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பல்லுயிர்கள்லாம் என்ன, ஊர்வன, நகர்வன, தாழ்வன, நடப்பன இப்படின்னு பல்லுயிர்கள் இருக்குண்ணா, இது மனிதனும் உட்பட்டது. அப்போ இன்பமும் துன்பமும் நிறைந்த மாதமாக இருக்கிறது. அப்புறம் பின்மழை பெய்யும். பின்மழை பெஞ்சிருந்ததுன்னா இங்கே இருக்கிற விவசாயிகளும் நம்ம இருக்கிற இயற்கை சீற்றங்களும் நம்மளுடைய இயற்கையிலும் பாதுகாத்து வச்சுக்க முடியும். அப்போ பின்மழைனா ஒரே நேரத்தில் 4 நாளும் மழையும் பெஞ்சு பொழிந்து விடும். அப்போ நிலங்கள்லாம் பொழிந்துட்டுனா என்ன பண்ணணும், நம்ம விதை தெளிச்சோம்னா முழுகி விடும். அப்போ நாற்றங்கால் வைத்து வீட்டிலேயே நாற்றங்கால் வைத்து நம்ம வயலில் கொண்டுட்டு போய் ஒரு நாளில் மழை பெஞ்சதுன்னா ஒரு நாளில் நம்பி விட்டுனா விதை தெளித்திருந்தால் முழுகி போயிடும். நாற்றங்கால் வைத்து நம்ம அதை பயிரிட்டோம்னா நிச்சயமாக முழுகிறதுக்கு வாய்ப்பில்லை. வளர்ந்த பயிர்களாக உருவாக்கி நம்ம நாட்டு நட்டு இருந்தோம்னா அப்படி. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே தெரிவித்து நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாடு இப்போ போய் செயற்கைக்கோள் எடுத்து அந்த டயத்தில் அந்த வருஷத்தில் அந்த டயத்தில் தான் செயற்கைக்கோளில் போய் பார்ப்பாங்க. இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்கும், இந்த நேரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அப்பொழுதே இப்போ நடக்கக்கூடியதை அப்பொழுதே எழுதி வைத்தவர்கள் தமிழர்களுக்கு இணை எங்கும் இல்லை. அப்போ தமிழர்களுடைய விஷயங்களையும் தமிழர்களுடைய பஞ்சாங்களையும் தமிழர்களுடைய ஆருடத்தையும் தமிழர்களுடைய ஒவ்வொரு அந்த எல்லா விஷயத்திலையும் வந்திருக்கிறார்கள். இன்று மட்டும் இல்லை, என்றுமே இந்த அருளாளர்களும் சித்தர்களும் ஞானிகளும் இந்த ரிஷிமார்களும் குருமார்களும் புராணங்களும் இந்த நூல்களும் இன்றும் அவர்கள் படித்து வைத்து இன்றும், அதாவது இங்கேருந்து ஏற்றுமதி ஆகி வெளி உலகத்திற்குலேருந்து நம்ம ஊருக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படின்னா நம்மளோட தமிழருடைய கலாச்சாரம் என்ன, தமிழருடைய பண்பாடு என்ன, இது நம்மெல்லாம் ஒரு சாராக வைத்திருந்து நாமெல்லாம் வைத்து கொண்டாடினால் நாம் திறம்படவற்ற மனிதர்கள். அப்போ தமிழர்களுடைய மூளைகள், தமிழருடைய அந்த புத்திசாலித்தனம், தமிழர்களுடைய அந்த ஆன்மா பலம், தமிழர்களுடைய அந்த வானியல் சாஸ்திரம், இது எல்லாமே இருந்த நாம் இன்று இதை தாண்டி ஏன் போக முடியவில்லை? இதுதான் இன்றைக்கு உள்ள கேள்வி. அமைதிக்காக பாடுபட்டிருக்கார்கள், தன்னுடைய வனசாஸ்திரக்காக பாடுபட்டிருக்கார். பின்னாடி இருக்கிறவர்கள்ட்ட அன்பு செய்து இந்த நிலத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இதை எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும், நம்மளுடைய வாழ்வு முறையில் எது ஆய்க்காலம் குறையுது, ஏன் நோய் நொடி வருது, இது எல்லாத்துக்குமே புத்தகம் வழியாகவும் தன்னுடைய ஆண்டுகள் கணக்குப்படியாகவும் கோயில்கள் படியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்களை புகுத்திருக்கார்கள். அதற்காக இந்த கலியுகத்திலே நம்மளுக்கு யாரும் அருளாளர்கள் வரல, மறுபடியும் சொல்றதுக்கு யாரும் வரலன்னு இல்லை. ஒரு விஞ்ஞானியாக வந்து மென்மையான குணத்தோடு எளிமையாக நடந்த ஒரு விஞ்ஞானி, உங்களுக்கெல்லாம் தெரிந்த நம்மளுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஞ்ஞானியும் வந்தார், ஒரு வள்ளலார் வந்தார், ஒரு இயற்கைக்கு ஒரு சூப்பரான விஷயங்களை பகுத்திருக்க நம்மாழ்வார் வந்தார். இதே மாதிரி நிறைய விஷயங்களை பகுத்திருக்கக்கூடிய நிறைய அருளாளர்களும் சித்தர்களும் ஞானிகளும் அறிவியல் சயின்டிஸ்டுக்குள்ள இந்த பூமியிலே வந்து பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் தான் ஊனக்கண்ணை வைத்து உற்று நோக்காதனால் நிறைய விஷயங்களில் அமைதி இல்லாமையும் நிறைய விஷயங்களில் பொறாமையுடையும் போட்டியோடையும் இப்படியே நடந்து கொண்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் பாருங்கள், அன்பு செய்யுங்கள், அதிகமாக மரங்களை நடுங்கள், இது எல்லாமே அவர்கள் முன்னோடியே கொடுத்துருக்காங்க. இந்த யுகம், இந்த கலியுகம் அப்படின்னா 4 யுகங்களாக மனிதர்கள் இந்த தமிழர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திரதா யுகம், கிருதா யுகம், தோபரா யுகம், கலியுகம். கலியுகம் வந்து 5127 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப 5127 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கலியுகம் தோன்றுதுன்னு யுகங்களை பிரிக்கிறதுக்கு ஒரு மனிதனால் முடியும்னா அது தமிழனை தவிர யாராக இருக்க முடியும்? ஒரு யுகங்களுக்கு முன்னே வெண்பாவை கொடுத்து இந்த ஆண்டு தொடக்கத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும், இப்படிப்பட்ட மண் இருக்கும், இப்படிப்பட்ட வளம் இருக்கும், இப்படிப்பட்ட வெப்பம் இருக்கும், இது எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் போய் பிடிச்சி இன்னைக்கு இவ்வளவுதான் மழை பெய்யும், இவ்வளவுதான் மழை பெய்யும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த டயத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடியே ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு தன்மை, ஒரு அந்த அதீதமான ஆற்றல் உள்ளார்ந்த அந்த ஆற்றல் எந்த மனிதனுக்கு இருக்கும்? அது தமிழனுக்கு உரித்தான பண்பு அல்லவா? அதனால் இதையெல்லாம் வைத்து நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இதையெல்லாம் நாம் வச்சு இந்த தமிழ் புத்தாண்டு எப்போதுமே வெவ்வேறு ஆண்டுகளில் வெவ்வேறு விஷயங்கள் புத்தாண்டுகள் கொண்டாடப்பட்டாலும் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை முறையும் நம்மளுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் உலகம் கொண்டுட்டு போய் அவர்கள் நிறைவு பெற்று வாழ்கிறார்கள், நாம் வாழ முடியலே என்ற ஆதங்கம் தான் இப்போது நம்மளுக்கு உருவாகிறது. அப்போ தமிழ் புத்தாண்டு என்று சொன்னாலே நம்மளுக்கு யார் நினைவுக்கு வர வேண்டும் என்றால் இந்த மண்ணை பாதுகாக்கிறவங்களும் இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாத்தவங்களும் இங்கே இருக்கிற ஆன்மீக
இந்த நிறைய அறநெறிகளும் நிறைய நூல்களும் நிறைய நம்மளுக்கு உடல் ரீதியானும் சரி மன ரீதியாகவும் நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நுட்பத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதாக இன்னைக்கு போராட்டங்களும் யுத்தங்களும் பொறாமை குணங்களும் போட்டு உலகம் புல்லா தாக்கி கொண்டு இருக்கின்றன. இந்த வேறு நேரத்திலே நாமெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய அற்புதமான அந்த அறநெறி வாழ்க்கை. அதுதான் இங்கு அமைதி, அன்பு, உவகை, சந்தோஷம், பூரிப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த தமிழ் புத்தாண்டாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம தமிழர்களாக நாம் உலகுக்கு எடுத்து செல்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியும் வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி கூட வந்துடுச்சு. ஏஐ உள்ள இன்னைக்கு எதனாலும் எடுத்து பார்த்து எதையும் சொல்ல முடியும் என்றால் அங்கேயும் ஏஐலையும் அங்கேயும் ஒரு தமிழன் தான், தமிழனுடைய வாழ்வாதாரம் தான், தமிழனுடைய நாகரிகம் தான், தமிழனுடைய பண்பாடு தான், தமிழனுடைய அமைதி தான், தமிழனுடைய அன்பு தான், தமிழனுடைய யோகம் தான், தமிழனுடைய தியானம் தான் அங்கேயும் அமைதியை ஏற்படுத்துகிறது. அப்போ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தம் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் தமிழர்கள் தான் அற்புதம் ஆனந்தம் நிறைந்த வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள். அதுவே நாமும் அதுபடியே வாழ்ந்து இந்த உலகத்திலே மேன்மை பெற்று நாமும் இந்த உலகத்துக்கு மீண்டும் ஒரு உதாரணமாக திகழ்ந்து அற்புதமும் ஆனந்தமும் நிறைந்த இந்த ஆண்டை எல்லோரும் போற்றுவோம். இந்த களஞ்சியம் தொலைக்காட்சி களஞ்சியம் யூடியூப் சேனல் மூலம் களஞ்சியம் தொழில்நுட்ப கலைஞர் மூலம் களஞ்சியம் மற்றும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை அற்புதமான உள்ளங்களுக்கும் என் நெஞ்ச நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.